ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து மோசேயுடைய லைஃப்பில் அவனுடைய மன அழுத்தத்திலிருந்து கர்த்தர் எப்படி விடுதலை கொடுத்தார், எப்படி நடத்தி கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. அப்போ அவங்க எல்லாரும் இப்போ செங்கடலை கடந்து வந்து ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே வர்றாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த பார்வோன் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. போன உடனே ஆரோன் கிட்ட சொன்னோடனே ஆரோன் வந்து ஓகேம்பாரு. அப்புறம் இஸ்ரேல் மூப்பர்கள்கிட்ட போய் சொன்னோடனே அவங்க வந்து அப்படியா தேவன் சந்திச்சாரான்னு சந்தோஷப்படுவாங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்க கிட்ட சொல்லும்போது அவங்க தாழ பணிந்து கர்த்தரை தொழுது கொள்ளுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் பார்வோன் கிட்ட போனதுக்கப்புறம் தான் சூழ்நிலையே மாறிச்சு. அதே போல தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ மோசேக்கும் தெரியாது, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் தெரியாது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா மோசேக்கு கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே வருவீங்க, அங்கே இருக்கிற ஜனங்களுடைய இருதயத்தில் நான் தயவை கொடுத்து உங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் முத்துக்களும் கொடுக்குற அளவுக்கு நான் வந்து செய்வேன்னு அது வரைக்கும் தேவன் வந்து சொல்லிட்டார். அப்போது மோசேக்கு நல்லா தெரியும், செங்கடலுக்கு முன்பாக நிற்கும்போது கூட மோசேக்கு தெரியும், கண்டிப்பாக எகிப்திலேருந்து நம்மளை வெளியே கூட்டிகிட்டு வருவேன், அவங்க கரத்துலேருந்து விடுவிப்பேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அதனால இது கண்டிப்பாக நடந்துரும் அப்படின்னு மோசேக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருந்தது. இப்போ செங்கடலை தாண்டி வந்தாச்சு. தேவன் சொன்னது எகிப்திலேருந்து உங்களை கூட்டிக் கொண்டு வந்து நான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டு போவேன்னு தான் சொன்னாரே ஒழிய, இந்த செங்கடலை தாண்டினதுக்கு அப்புறத்துலேருந்து கானான் வரைக்கும் உள்ள பிரயாணத்தை வந்து கர்த்தர் வந்து மோசேக்கு சொல்லவே இல்லை. அப்போ மோசேக்கு தெரியாது. மோசே ஜாலியாக போகிறாரு, என்னமோ இங்கேருந்து போய் கொஞ்ச நாளில் நம்ம வந்து கானானுக்கு போயிடலான்னு அவர் நினச்சிருக்கலாம். அப்போது சந்தோஷமாக மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே பாட்டு பாடிக்கிட்டு போகிறாங்க. மோசையை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் முன்பாக தலை நிமிர்ந்து நின்னாச்சு. எல்லா காரியங்களும் தேவன் செய்ய வச்சாச்சு. எகிப்தியர் கண்கள்லையும் சரி இஸ்ரவேல் ஜனங்கள்லையும் சரி கர்த்தர் வந்து மகிமையாக மாற்றிட்டாரு. இனி என்ன தடங்களோ, இனி நான் வருத்தப்படக்கூடிய எந்த ஒரு காரியம் லைஃப்பில் வரப்போகுதுன்னு மோசைக்கு நிஜமாவே ஒரு ரிலீஃப் தாட் இருந்திருக்கும். ரொம்ப நாளாக மனசில் உறுத்திக்கிட்டு இருந்த இஸ்ரவேல் ஜனங்க விடுதலை வந்தாச்சு, என் ஜனங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தின எகிப்துக்கு ஒரு பெரிய பாடம் புகட்டியாச்சு, என் லைஃப்பில் என் மனசை அழுத்திக்கிட்டு இருந்த காரியத்திற்கு ஒரு முடிவு வந்துட்டு ஒரு புதிய லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஒரு பெரிய கனவுகளோட மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் எங்கே செய்கிறாங்க, செங்கடலை தாண்டி சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க. நமக்கு தெரியும் இல்லையா, 3 நாள் கூட அந்த சந்தோஷம் தாக்கு பிடிக்கல. இப்போ மாரா கிட்ட வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் எனக்கே இதை வாசிக்கும் போது தோணுச்சு, என்ன ஏசப்பா இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு இப்படி கூட்டி கொண்டு வந்திருக்கீங்க, கொஞ்ச நாள் அந்த ஜனங்க உண்மை புகழ்றதுக்கும் இல்லை அந்த சந்தோஷம் மெயின்டைன் ஆகிறதுக்கும் நீங்கள் விட்டுருக்கலாம்ல, 3 நாளில் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டிங்களே. கர்த்தருக்கு நல்லா தெரியும், இப்படி 3 நாளில் நான் வந்து நிறுத்தினா அந்த ஜனங்க வாயை திறந்து சபிக்க கூட ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க முறுமுறுக்கிற டைப்பு தான், கொஞ்சம் தன்னை புகழட்டும்னு தேவன் விடலை. 3 நாள்லையே ஒரு செக் வைக்கிறார். அப்போ இது வரைக்கும் மோசேக்கு கர்த்தர் சொல்லி சொல்லி செஞ்சு பழக்கம் இருக்குது. ஆனால் மோசேக்கு இந்த காரியத்தை கர்த்தர் சொல்லவும் இல்லை. என்ன இது என்ன பண்ணுறதுன்னு மோசைக்கு தெரியல. இப்போ மோசை போய் கர்த்தர்ட்ட கேட்கவும், அங்கே ஒரு மரக்கட்டை இருக்குது, அதை எடுத்து நீ தண்ணியில் போடு, அது வந்து மதுரமாக மாறிடும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஏன் இந்த காரியத்தை தேவன் இவ்வளவு தேவன் சந்தித்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எல்லா காரியத்தையும் மோசைக்கு சொன்னவர், மோசை மூலமாகவே எல்லாவற்றையும் செய்தவர், இந்த காரியத்தை மோசைக்கு சொல்லவும் இல்லை, மோசை மூலமாகவும் செய்யலை. இப்போ நமக்கெல்லாம் தோணும், ஏன் இப்படி வந்து கர்த்தர் செய்தார் அப்படின்ட்டு. இப்போ தேவன் மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வெளிப்படுத்துகிறார். இப்போ மோசே இத்தனை நாளாக அவர் வந்து எங்கே வந்து தலை நிமிர்ந்து நின்னார், எங்கே அவருடைய எல்லா மோட்டிவேஷன் எல்லா கான்ஃபிடென்ஸையும் எங்கே வளர்த்தார் அப்படின்னா, எதிரிகளுக்கு முன்பாக எதிரியை தோற்க அடிக்க அடிக்க, எதிரி முன்பாக நெஞ்சு நிமித்தி நிற்க, எதிரிக்கிட்ட சவால் விட்ட ஒவ்வொரு காரியமும் நிறைவேற, எதிரி தோற்று போக போக மோசையுடைய கான்ஃபிடென்ட் பில்ட் ஆச்சு. இப்போ மோசே நடத்த வேண்டியது எதிரிகளே இல்லை, சொந்த ஜனங்களை மோசே நடத்தணும். அப்படி வந்து மிரட்டி உருட்டி பயமுறுத்திலாம் இந்த ஜனங்களை நடத்த முடியாது. கர்த்தருக்கு அப்படி ஒரு பிளானே இல்லை. அப்போ மோசேக்கு என்ன தெரியணும், தன்னுடைய ஜனங்களை பற்றி மோசேக்கு தெரியணும். ஏன்னா மோசே பிறந்ததுலேருந்தே அந்த ஜனங்க கூட இல்லை.
பால் மறந்த உடனே எகிப்து அரண்மனைக்கு வந்துட்டாரு. அவருக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம ஜனங்கள்னு. அதனால அவங்க மேல மோசேக்கு ரொம்ப ஒரு மன உருக்கம் இருந்ததே ஒழிய, மோசேக்கு இந்த ஜனங்களை பற்றியோ, அவங்களுடைய சிந்தனை பற்றியோ, அவங்களுடைய எண்ணங்களை பற்றியோ எதுவுமே தெரியாது. அப்போ மோசேக்கு அந்த ஜனங்களை குறித்து சொல்லணும். அதற்காகத்தான் தேவன் 2 காரியத்தை மோசே லைஃப்ல மோசேக்கு சொல்லி கொடுக்கிறார். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையா? இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? இது செங்கடலுக்கு முன்பாக அவங்க பேசுறாங்க. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை விட்டு விடுங்கள்னு நாங்கள் சொன்னோம் அல்லவா அப்படின்னோடனே மோசே இதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கல. ஏன்னா மோசேக்கு இங்கேருந்து நம்ம வெளியே போகணும், பார்வோன்றதம் வரும், மறுபடியும் தேவன் ஏதோ செய்ய போறாரு, கண்டிப்பாக நமக்கு ஒரு விடுதலை இருக்குங்கிறதுலேயே மோசே இதை ரொம்ப பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல. அப்போ மோசே கர்த்தர்ட்ட போய் ஜெபிச்சாருன்னு கூட இருக்காது. அப்போ மோசே சொல்வாரு, நின்று கொண்டு தேவன் செய்கிற ரட்சிப்பை பாருங்க, தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், ஏதோ ஒரு யுத்தம் நடக்கும், அதை தேவனே பண்ணிடுவாருன்னு தான் மோசே கான்ஃபிடென்ட்டாக பேசுறார். ஆனால் தேவன் என்ன செய்தாரு? செங்கடலை பிளந்து அந்த ஜனங்களை சமாதானத்தோடு நடத்தி எகிப்தில் எல்லாரையும் மூழ்கடிச்சு போட்டார். அப்போ மோசையோடைய இருதயம் அந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பு மேலே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி தாகமாக இருக்குது, அதனால என்ன செய்யறது அப்படின்னு அந்த ஜனங்களை மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. இத்தனை நாளாக ஒருத்தங்களுடைய தேவையை அடிக்கிறதுக்கு தான் மோசே பயன்பட்டார். எகிப்தருடைய தண்ணியை ரத்தமாக மாற்றுறது, தவளைகள் வர்றது, மிருகங்கள் செத்து போகிறது, எப்படி எகிப்தியருக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் அழிக்கிறதுக்கு தேவன் மோசையை பயன்படுத்தினார். இப்போ ஜனங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை எப்படி பூர்த்தி செய்கிறது? இது வரைக்கும் அப்படி ஒரு காரியத்தில் மோசே ஈடுபடலை இல்லையா? அப்போ தேவன் மோசேக்கு இனி உன்னுடைய சொந்த ஜனங்களை அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக அன்பிலையும் அவங்கள தயவிலையும் இனி நடத்தணும் அப்படின்னு மோசேக்கு கற்றுக் கொடுக்குறார் 2 காரியத்தை. ஒன்று, இந்த ஜனங்க முறுமுறுக்கிறாங்க, இந்த ஜனங்க இப்படிப்பட்ட ஜனங்க தாங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. 2வது, இந்த ஜனங்களை இனி எப்படி நடத்தணும் அப்படின்னா, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட தேவனுடைய அன்பு தங்கள் மேலே எவ்வளவு இருக்குங்கிறத அந்த ஜனங்கள் புரிஞ்சுக்கணும். தேவனுடைய விரல் இதை செய்ததுன்னு எப்படி எகிப்தியர் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, அவங்க மேலே இவ்வளோ ஒரு அழிவு வரும்போது அதே போல் இப்போ தேவனுடைய ஜனங்கள் தெரிஞ்சுக்கணும், இது தேவனுடைய தயவினால தங்களுக்கு கிடைக்க பெறுதுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற 2 காரியத்தை மோசே கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் இதை அனுமதிக்கிறார். நம்ம மோசே கடந்து வந்த பாதையில் அவர் ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டும் ரொம்ப பலனும் நிறைஞ்சவராக எல்லாராலும் மதிக்கப்படத்தக்க ஒரு நபராக தேவன் உயர்த்திட்டார். இது எதிரிகளை அழிக்கிறதன் மூலமாக மோசேக்கு வந்த மகிமை, பெருமை. இப்போ சொந்த ஜனங்களை நடத்தும் போது தான் மோசேக்கு உண்மையான பிரச்சனையே இருக்கு. இது வரைக்கும் மோசே போன டிப்ரெஷன்லாம் என்ன டிப்ரெஷன், இனி வருது பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு நல்ல அந்த ஜனங்களுடைய இருதயம் அப்படிப்பட்ட ஒரு இருதயமா இருந்தது, கொஞ்சம் கடினமான ஒரு இருதயமா இருந்தது. அப்போ மோசே இவர்களை நடத்துவதற்கு தேவன் மோசையை தயார்படுத்துகிறார். மோசே செய்ய வேண்டிய அற்புதங்களை எல்லாம் தேவன் மோசேக்கு சொன்னார். இனி மோசே தாழ்ந்து இன்னும் என்னென்னலாம் செய்யணும், இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்புகள் எல்லாம் மோசே எப்படி சமாளிக்கணுங்கிற காரியத்தெல்லாம் தேவன் சொல்லி கொடுக்கல. இனிதான் மோசே அந்த பாதைக்குள்ளேயே கொண்டு போறார். நீங்களும் நாளுமே நினைப்போம், இந்த ஒரு காரியம் மட்டும் என் வாழ்க்கையில் நடந்துட்டா என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்பா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த காரியத்தை தேவன் அனுமதிச்சதே அதை விட பெருசாக ஒன்று இருக்குது. அதுக்கு இதோடைய பலன் உனக்கு தேவை, இதிலிருந்து வெளியே வர்றதுனால உனக்கு கிடைக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி இதுக்கப்புறம் வரப்போகிறத நடத்துறதுக்கு உனக்கு தேவை. அப்படிங்கிறதுனால தான் தேவன் நம்மளை நடத்துகிறார். அதனால் இப்போ இருக்கிற டிப்ரெஷனை நினச்சி ரொம்ப வருத்தப்படாதீங்க. இன்னொன்று வெயிட்டிங், பெருசாக ஒன்று வெயிட்டிங். ஆனால் அந்த காரியம் உங்கள் லைஃப்பையே மாற்றும், உங்கள் சிந்தனையை மாற்றும், உங்கள் ஆவியவே மாற்றும், உங்களுடைய ஆத்துமாவை இன்னும் உணர்வுபடுத்தும், இன்னும் தேவன்கிட்ட கிட்டே நெருங்க செய்யும். எதிரிகள் மூலமாக நமக்கு வருகிற பிரச்சனை நம்மளை ரொம்ப கூனி குறுக செய்யும். ஆனால் தேவனுடைய வழி நடத்துதலின்படி நம்மளுடைய சொந்த ஜனங்களை நடத்தும் போது
ரொம்ப வலி நிறைந்ததாகத்தான் இருக்கும். ஆனாலும் அதுல ஒரு தைரியம், ஒரு ஆத்துமாவுல ஒரு பலன் கிடைச்சு, இன்னும் தேவனுக்கு பிரியமா நடக்க, இன்னும் நம்ம ஆத்துமா தெளிவு பெற தேவன் உதவுவார். நீங்க ஒவ்வொரு ஊழியர்களும் பாருங்களேன், அவங்க அப்படித்தான் தேவ சபைய நடத்துறாங்க. எத்தன பேர் பின்னாடி பேசுவாங்க, எத்தன பேர் முறுமுறுப்பாங்க. இவை எல்லாவற்றையும் தாங்கி நடக்கிறதுக்கு காரணம், இதுக்கு முன்பாக அவங்க லைஃப்ல வந்த காரியத்தெல்லாம் ஜெயிக்க வைத்து, தன் சொந்த ஜனங்களை எப்படி நடத்தணுங்கிறத தேவன் கற்றுக் குடுத்ததுனால தான், இன்னைக்கு முறுமுறுக்கிற, பின்புறம் பேசுகிற, எதிர்த்து பேசுகிற, சபைய பிரிக்கிற இவங்க மத்தியிலயும் இன்னைக்கும் உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியர்கள் நிலை நிற்கிறதுக்கு காரணம் அதுதான். தொடர்ந்து மோசேயுடைய லைஃப்பை கற்றுக்கொள்வோம். நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை புரிந்து கொள்வோம். காட் பிளஸ் யூ.